பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஷேப்பியர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். தமிழகத்தில் இன்று 25 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. நீலகிரி, திருப்பூர், திருச்சி, மதுரை, தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்து அதற்கான அறிவிப்பை எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்ற அறிவிப்பையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கின்றது. தமிழகத்தில் இன்று 25 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது. திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது. நீலகிரி, திருப்பூர், திருச்சி, மதுரை, தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் தெரிவித்திருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கின்றது.